வணக்கம் அன்புக்கினிய நேயர்களே. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திருமணங்கிறது நிறைய பேருக்கு லேட் ஆகிட்டு இருக்குங்க. அதாவது 19 கிட்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருமணங்கிறது அமையுமா அமையாதா அப்படிங்கிறது எண்ணமே நிறைய பேருக்கு போயிட்டுருக்குங்க. எப்போது திருமணம் ஆகும் அது அவங்களுக்கு ஜாதகத்தில் அதோட விதிகள் இருக்குங்க, அதாவது ஃபார்முலாஸ் இருக்குங்க. அது என்னங்கிறது நான் சொல்கிறேன். கோச்சார குரு ஜென்ம லக்னத்துக்கு 7ஆம் இடம் பார்ப்பது. அடுத்தது ஜம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடம் கோச்சார குரு வரும்பொழுது, லக்னத்துக்கு 7ஆம் இடத்தின் அதிபதி நவாம்சத்தில் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு கோச்சார குரு வரும்போது, தோஷம் இல்லாமல் சுக்கிர திசை புத்தி காலங்களில் திருமணம் நடைபெறும். ஜென்ம லக்னாதிபதி 2ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி, அதாவது 1, 2, 7 திசை அல்லது புத்தி காலகட்டங்களில் திருமணம் நடைபெறும். லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் 25 வயதுக்குள் திருமணம் நடக்க அதிக வாய்ப்பு. லக்னத்துக்கு 2, 7, 11, 12 திசா புத்தி காலங்களில் திருமணம் நடக்கும். இது ஒரு விதி சொல்லிட்டேங்க. இப்படி விதி மட்டும் நம்மளுக்கு சொன்னால் நம்மளுக்கு புரியாதுங்க. ஒரு உதாரணம், ஒரு ஜாதகம் இருக்குது, அதை வச்சு நம்ம விதியை பொருத்தி பார்க்கலாம். கோச்சார குரு ஜென்ம லக்னத்துக்கு 7ஆம் இடம் பார்ப்பது. இப்போ கோச்சார குரு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருக்குங்க, சரிங்களா. இது ஜென்ம லக்னத்துக்கு 7ஆம் இடம் பார்ப்பது. குருக்கு பார்த்தீங்கன்னா 3 பார்வை இருக்குது, அதாவது 1, 2, 3, 4, 5, 5ஆம் பார்வை, 6, 7, 7ஆம் பார்வை, 8, 9, 9ஆம் பார்வை. இப்போது உதாரண ஜாதகம் பார்த்தீங்கன்னா இப்போ கும்ப லக்னத்துக்கு வச்சு பார்க்கும்போதுங்க குரு 5ஆம் பார்வையை இங்கே பார்க்குறாருங்க. அதாவது கும்ப லக்னத்துக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, அப்போ 7ஆம் பார்வை இருக்குது. அதாவது கும்ப லக்னக்காரர்களுக்கு திருமணம் நடைபெறும். ஜென்ம லக்னத்துக்கு 7ஆம் இடம் கோச்சார குரு வரும்போது, இப்போது கும்ப லக்னக்காரருக்கு 7ஆம் இடம் கோச்சார குரு வரும்பொழுது, இப்போ குரு இங்கே இருக்காருங்க, சரிங்களா. அதாவது 7ஆம் இடத்துல வரும்போது, அதாவது 1, 2, 3, 4, 5 இங்கே வரும்போது திருமணம் நடக்கும். அடுத்தது லக்னத்துக்கு 7ஆம் இடத்தின் அதிபதி நவாம்சத்தில் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு கோச்சார குரு வரும் பொழுது, இப்போ இந்த உதாரண ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு கோச்சார குரு வரும்பொழுது, 7ஆம் இடத்து அதிபதி நவாம்சத்தில் சூரியன் இங்கே இருக்காரு, அதாவது ஜென்ம குரு இங்கே வரும்பொழுது, அதாவது அந்த இடத்தில் கோச்சார குரு வரும்பொழுது, இங்கே குரு வரும்போதும் கூட அவருக்கு திருமணம் நடக்கும். தோஷம் இல்லாமல் சுக்கிர திசை புத்தி காலகட்டங்களில், இப்போ இவருக்கு நடந்துட்டு இருக்க திசை பற்றி பார்க்கும்போதுனா சந்திர திசையில் கேது புத்தி நடந்துட்டுருக்கு. அடுத்தது இன்னும் சில காலகட்டத்தில் வச்சு பார்க்கும் சுக்கிர ஸ்டார்ட் ஆகும், அப்போ இவருக்கு மேரேஜ் ஆகும். ஜென்ம லக்னாதிபதி 2ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி திசா புத்தி காலங்களில், ஜென்ம லக்னாதிபதி வச்சு பார்க்கும்போதுங்க சனி திசை நடக்கும் பொழுதோ, இல்லைனா 2ஆம் திசை குரு திசை நடக்கும் பொழுதோ, சூரிய திசை நடக்கும் பொழுதோ, அதாவது அதோட புத்தி காலகட்டம் நடக்கும்போது திருமணம் நடைபெறும். லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் 25 வயதுக்குள் திருமணம் நடக்க வாய்ப்பு அதிகம். ஆனால் இந்த ஜாதகருக்கு 7ஆம் இடத்துல ராகு தான் இருக்குது. அதனால் வச்சு பார்க்கும்போது 25 வயதுக்குள்ளே திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். ஆனால் உங்களோட ஜாதகட்டத்தில் 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் உங்களுக்கு திருமணமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. லக்னத்துக்கு 2, 7, 11, 12 திசா புத்தி காலங்களில் திருமணம் நடக்கும். லக்னத்துக்கு 2ஆம் திசா புத்தி, 7ஆவது திசா புத்தி, 11ஆவது திசா புத்தி, 12ஆவது திசா புத்தி, அதாவது குரு திசை அல்லது புத்தி, சூரிய திசை அல்லது புத்தி, குரு திசை அல்லது புத்தி, சனி திசை அல்லது புத்தி, அந்த காலகட்டத்தில் வச்சு பார்க்கும் இந்த ஜாதகருக்கு கல்யாணம் ஆகும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அதுக்கு நான் விளக்கங்கள் சொல்கிறேங்க.
இது வந்து உதாரண ஜாதகம் வச்சு நான் சொல்கிறேங்க. ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு இதுக்கும் மாறும். ஆனால் கோச்சாரத்தில் அப்படி தான் இருக்கும். உதாரண ஜாதகம் வேணால் மாறும். உங்களோட ஜாதகம் வந்து அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இது போல் வீடியோ எல்லாம் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.